அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ட்ரம்ப் வந்ததிலிருந்தே இந்தியாவை அவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாகிஸ்தான் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா அமெரிக்கா உறவு பாதிக்கப்பட்டதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். கையோடு இந்த கேப்பில் எப்படியாவது அமெரிக்காவோடு நெருக்கமாகி விட வேண்டும்ங்கிற எண்ணம் பாகிஸ்தானுக்கு இருக்கு. அமெரிக்காவோடு நெருக்கமாக இருந்தாதான் இந்தியாவுக்கு பயம் காட்டலாம்னு நினைக்குது பாகிஸ்தான். அதுக்காக ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா கிட்ட அடிபணிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போது அதையும் தாண்டி வேற ஒரு லெவலுக்கு போயிருக்காங்க பாகிஸ்தான். அது என்ன? அதற்கு அடுத்ததாம் போர்க்கப்பலை தாக்கிய மிசைல். சவுதி அரேபியாவுக்கு F-35 போர் விமானத்தை அமெரிக்கா கொடுக்குமா? ட்ரம்ப் சொல்றது என்ன? உக்ரைனுக்கு போகும் 100 ரஃபேல் போர் விமானங்கள், கருடா 2025. இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பிஸ்னஸ் மைண்ட் இருக்கிறவர். ஒயிட் ஹவுஸ்க்கு ஒரு தலைவர் வர்றாரு அப்படின்னாவே ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகணும், இல்லை அப்படின்னா அந்த சந்திப்பே கிடையாது. பாகிஸ்தான் தங்களை அண்டி வர்றாங்க அப்படிங்கிறத கவனித்த ட்ரம்ப் அவ்வப்போது பாகிஸ்தானை உசுப்பேத்துற மாதிரி ஏதாவது பேசிடுவார். ஏதாவது ஒரு வகையில் அந்த நாட்டை பயன்படுத்திக்க பார்க்குறாரு ட்ரம்ப். கடந்த செப்டம்பர் மாதம் கூட பாகிஸ்தான் அமெரிக்காவோடு ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை போட்டது. அது என்னன்னா, பாகிஸ்தானில் கனிம வளத்துறை, எரிசக்தி துறையில் அமெரிக்கா முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் அமெரிக்காவை அழைப்பு விடுத்தது. அதாவது அமெரிக்காவோட மிசௌரியை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய US ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், அதுபோக பாகிஸ்தானோட ஃப்ரண்டியர் ஒர்க்ஸ் ஆர்கனைசேஷன், அதோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அமெரிக்க நிறுவனம் பாகிஸ்தானில் 432 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த நிறுவனம் அமெரிக்காவில் ஒரு பாலிமெட்டாலிக் ரிஃபைனரியை நிறுவ போகுது. இந்த நிறுவனம் அமெரிக்காவோட எரிசக்தி துறைக்கு தேவையான கனிமங்களை எல்லாம் சுத்திகரித்து வழங்க போகுது. ஆக இனிமேல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை இந்த நிறுவனம் தான் சுத்திகரித்து அமெரிக்காவுக்கு அள்ளி கொண்டுட்டு போகிறாங்க. பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே இருக்கிற பலுச்சிஸ்தானில் அதிக அளவிலான கனிம வளங்கள் குவிஞ்சு கிடக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 80 வகையான கனிமங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் 50 கனிமங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இனி இந்த கனிமங்கள் அனைத்தையும் அமெரிக்க நிறுவனங்கள் அள்ளிக்கிட்டு போவாங்க. இதனால தான் அமெரிக்கா கிட்ட பலுச்சிஸ்தானை பாகிஸ்தான் இப்போ அடகே வச்சுட்டாங்க அப்படின்னு நிபுணர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக பாகிஸ்தானோடு ட்ரம்ப் எதுக்காக நெருக்கம் காட்டுறாரு அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நமக்கு புரிய வருது. கையோடு இந்தியாவையும் மிரட்டுறதுக்கு கூட பாகிஸ்தானை பகடைக்காயாக பயன்படுத்திட்டு இருக்காரு ட்ரம்ப். இருந்தாலும் இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு அமெரிக்காவுடைய உதவி தேவை அப்படிங்கிறதுனால அமெரிக்காவோட அடியை வருடிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான். குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 444 கோடி ரூபாயை செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே. இந்த 444 கோடி ரூபாயை செலவழித்ததுனால தான் ஷபாஸ் ஷெரீஃபோடவும் அசீம் முனிரோடவும் ட்ரம்ப் கைக்குலுக்கி சம்மதமே தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் அனைத்து மட்டத்திலையுமே லாபி பண்ணுறதுக்காகவே சில சிறப்பு நிறுவனங்கள் அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தலைவர்கள் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது தொடங்கி வணிகம், பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒப்பந்தங்களை மேற்கொள்கிற வரைக்குமே அந்த நிறுவனங்கள் தான் அங்கே முழுமையாக ஆதிக்கம் செலுத்துவாங்க. அதில் ஒன்றாகத்தான் மேன்ஹாட்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய சைடன் லா LLB அப்படிங்கிற ஒரு நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தில் தான் ஜாவ்லைன் அட்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ரம்ப் ஆதரவு நிறுவனமும் முதலீட்டாளராக இருக்கு. அதனால் இந்த சைடன் லா LLB நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டால் மட்டும்தான் ட்ரம்ப்பை சந்திக்க முடியும். அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் கோடிக்கணக்கில் அவங்களுக்கு பணத்தை கொட்டி கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் பாகிஸ்தானுக்கும் அந்த சைடன் லா LLB நிறுவனத்துக்கும் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு ஒப்பந்தமே கையெழுத்து போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்ச்சிட் ஆர்கனைசர்ஸ் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டு அமெரிக்கா வரி விதிச்சாங்க இல்லையா, அந்த வரி விதிப்பில் பாதியை குறைக்கிறதுக்கு இந்த ஒரு வேலையையும் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் பாகிஸ்தானுக்கு 29% வரியை டொனால்ட் ட்ரம்ப் விதிச்சார். அதுக்கப்புறமா அந்த ஆர்ச்சிட் ஆர்கனைசர் நிறுவனத்தோட பாகிஸ்தான் ஒப்பந்தம் மேற்கொண்டதுக்கு அப்புறமா 19% வரி மட்டும்தான் அந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் கூட வெளியாகி இருக்கு. ஆக அமெரிக்காவோட நட்பு பாராட்டுறதுக்காக 444 கோடி ரூபாயை நம்ம நாட்டு தலைவர்கள் செலவழிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு அந்த நாட்டு மக்களே என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் பாகிஸ்தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்க தலைவர்களோடு ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை நடத்துறதுக்கு இந்தியா செலவிடக்கூடிய நிதியை விட
இது பல மடங்கு அதிகம் அப்படிங்கிறதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். அடுத்ததான் நார்வே கடல் பகுதியில் நேட்டோ கூட்டுப்படைகள் நடத்தின இராணுவ பயிற்சியின் போது நீர்மூழ்கி கப்பலிலிருந்து செலுத்தப்பட்ட டார்பிடோ வாட்டர் மிசைல் அங்கு டார்கெட்டாக நிறுத்தப்பட்டிருந்த போர்க்கப்பலை தாக்கி சுக்கு நூறாக அழித்து கடலில் மூழ்கடிச்சிருக்கு. இது தொடர்பான வீடியோவை நேட்டோ வெளியிட்டிருக்காங்க. டார்பிடோ வாட்டர் மிசைல் மற்றும் நீர்மூழ்கி கப்பலோட திறனை வந்து சோதிக்கக்கூடிய வகையில் இந்த பயிற்சியை வந்து மேற்கொண்டதாகவும், இதுக்காக ஏற்கனவே கைவிடப்பட்ட ஒரு போர்க்கப்பலை வந்து அங்கே ஒரு டார்கெட்டாக நிறுத்தி வச்சு அதன் மீது அந்த தாக்குதலை நடத்தியதான் அந்த நேட்டோ வந்து சொல்லியிருக்கு. அடுத்ததாக சவுதி அரேபியாவுக்கு F-35 போர் விமானங்களை கொடுக்கறது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். கையோட சவுதி அரேபியாவோடு நாங்கள் டீலையே முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை செய்தியாளர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு ட்ரம்ப். F-35 போர் விமானங்களை சவுதிக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அமெரிக்காவில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. பல தலைவர்களும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலும் கூட சவுதிக்கு F-35 போர் விமானத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்ப்பையும் அங்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட ட்ரம்ப் விடுற மாதிரி இல்லை. அமெரிக்காவுக்கு சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் விரைவிலேயே பயணம் மேற்கொள்ள போகிறாரு. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு அவர் போகிறாரு. இந்த சூழலில் சவுதி அரேபியாவுடனான அந்த F-35 ஜெட் விமானங்கள் ஒப்பந்தம் குறித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. நான் சவுதி அரேபியாவுக்கு F-35 போர் விமானங்களை கண்டிப்பாக விற்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கேன். அவங்களும் வாங்க விரும்புகிறாங்க. அவங்க ஒரு சிறந்த பார்ட்னராக இது வரைக்குமே இருந்திருக்காங்க. நாங்கள் F-35 போர் விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு கண்டிப்பாக விற்பனை செய்வோம் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு ட்ரம்ப். அடுத்ததாக பிரான்ஸ் கிட்டேருந்து 100 ரஃபேல் போர் விமானங்களை உக்ரைன் வாங்க போகுது. இதை வந்து உக்ரைனும் பிரான்ஸும் உறுதி பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், ரேடார், ஏர் டு ஏர் மிசைல்ஸ் மற்றும் சில குண்டுகளையும் கூட உக்ரைன் வாங்குறாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு. போர் தொடங்கினதுலேருந்து தற்போது வரைக்கும் ஜெலன்ஸ்கி 9 முறை பிரான்ஸ்க்கு போயிட்டு வந்திருக்காரு. ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனோட எண்ணெய் நிறுவனங்களுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறி வச்சு தான் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு உக்ரைனுடைய பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணுங்கிறதுக்காக பல முயற்சிகளையும் ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் மேற்கொண்டு வர்றாரு. இந்த நிலையில தான் பிரான்ஸ் கிட்ட இருந்து 100 ரஃபேல் போர் விமானங்கள் உள்பட இராணுவ உபகரணங்களை வாங்குறதுக்கு உக்ரைன் ஏற்கனவே வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து வெளிப்படுத்தி இருந்தது. அதன் அடிப்படையில் தான் பிரான்ஸோடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் ஆகியோர் வந்து சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. 2035ஆம் ஆண்டுக்குள்ளே இந்த போர் விமானங்கள் வந்து ஒப்படைக்கப்பட இருக்கு. உக்ரைன் கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் டொமஹாக் மிசைல்ஸை வந்து தங்களுக்கு தர வேண்டும் அப்படின்ட்டு அமெரிக்கா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட அமெரிக்கா அதை கொடுக்கறதுக்கு தயங்குது. காரணம், அது வந்து நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய மிசைல் அப்படிங்கிறதுனால உக்ரைன் அந்த ஏவுகணையை ஏவும்போது அது ரஷ்யா எல்லைக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. இதனால தான் சமீபத்தில் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த ஏவுகணைகள் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கவே முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. இந்த நிலையில தான் போர் விமானங்கள், ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை பிரான்ஸ் கிட்ட இருந்து உக்ரைன் வாங்குறாங்க. இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை வெற்றிகரமாக பயன்படுத்தியதை பார்த்துட்டு தான் ஜெலன்ஸ்கி பிரான்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி ரஃபேலுக்கு ஒரு பல்கான ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளோட விமானப்படைகள் இணைந்து கருடா 2025 பைலேட்ரல் ஏர் எக்ஸசைஸை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கருடா ஏர் எக்ஸசைஸ் 2003ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பைலேட்ரல் எக்ஸசைஸின் போது போர் விமானங்கள் மற்றும் பயிற்சி முறைகளையெல்லாம் 2 பேருமே வந்து சோதிச்சு பார்ப்பாங்க. இந்த பயிற்சிக்காக இந்தியாவோட முக்கிய போர் விமானமான சுகோய் 30 MKI விமானங்களோடு இந்திய விமானப்படையை சேர்ந்தவங்க பிரான்ஸ்க்கு போயிருக்காங்க. அங்கே இருக்கிற மாண்டி மார்சான் ஏர்பேஸில் நவம்பர் 16ஆம் தேதி தான் இந்த பயிற்சி தொடங்குச்சு. வர 27ஆம் தேதி வரைக்கும் இது நடக்க போகுது. அங்கே நடக்கக்கூடிய அந்த ஏர் எக்ஸசைஸ் தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகிட்டு இருக்கு. Subscribe to One India and never miss an update.